எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுடைய வீட்டில் இருக்கிற ஒரு சுரங்கத்தை பற்றின ஒரு முக்கியமான தகவல் தற்போது வெளியாகி இருக்குது. இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அந்த சுரங்கம் எதற்காக அமைக்கப்பட்டது, அந்த சுரங்கத்திற்குள்ளே என்ன இருக்குது, தளபதி விஜய் அவர்கள் அந்த சுரங்கத்திற்குள்ளே போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற பல முக்கியமான விஷயங்கள் தற்போது வெளியாகி இருக்குது. அந்த குறிப்பிட்ட தகவலில் என்ன இருக்குது அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இது பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயுடைய ரசிகர்கள் மட்டும் கிடையாது, தளபதி விஜய் அவர்களுடைய எதிரிகளையே மிக பெருமளவுக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு, ஆச்சரியப்படுத்தியிருக்குது. இப்படிப்பட்ட ஒருத்தராக தளபதி விஜய் அப்படின்னு எல்லாருமே அதிர்ந்து போயிருக்கிறாங்க. அந்த ஒரு சுரங்கத்திற்குள் என்ன இருக்குது அப்படிங்கிறதை பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக அந்த தகவலில் சொல்லப்பட்டதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொண்டு இரண்டாவது என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் தளபதி விஜய் அவர்களுடைய நெருங்கிய வட்டாரங்களுக்கும் தெரிய வந்திருக்குது. அதன் பிறகு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த ஒரு வீடியோவில் அடுத்தடுத்து பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, இன்றைக்கி நம்முடைய தமிழகம் முழுக்கவே ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிற விஷயம் இந்த 2026 எலெக்ஷன். இந்த 2026 எலெக்ஷனில் யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. எப்பயுமே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, எந்த ஒரு எலெக்ஷனாக இருந்தாலும் அதில் அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடியவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா, ஒரு மிக பெருமளவுக்கு அரசியல்வாதிகள், அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க, அரசியல் கட்சி தொண்டர்கள், இவங்க தான் பார்த்திங்கன்னா எல்லா எலெக்ஷன்லேயுமே ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் இந்த 2026 எலெக்ஷனில் சிறு குழந்தையிலேருந்து எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைகள்லேருந்து 10th 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து காலேஜ் படிக்கிற பசங்க பொண்ணுங்கள்லேருந்து வீட்டில் இருக்கிற பெண்கள், தாய்மார்கள், மனைவிகள், தங்கைகள், அக்காக்கள்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இவங்க அனைவருமே ஒரு கட்சிக்காக இப்போ தன்னந்தனி எழுச்சியாக எந்திரிச்சு இப்போ பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, தன்னெழுச்சியாக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இந்த 2026 எலெக்ஷனோட ஹைலைட். அப்படி யாருக்கு இவங்க எல்லாருமே தன்னெழுச்சியாக பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா, தளபதி விஜய் அப்படிங்கிற ஒரு நபருக்காக தான். அவர் எங்களுடைய அண்ணன் மாதிரி, அவர் எங்களுக்கு மகன் மாதிரி, எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு நல்லது பண்ணுவார், அவர் தான் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு தன்னெழுச்சியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே இப்போ பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் இந்த 2026 எலெக்ஷன் 50 வருட காலத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு மிக பெரும் அளவுக்கு சூடு பிடிச்சிருக்குது. ஏன்னா இந்த ஒரு 50 வருட காலத்தில் ஏடிஎம்கே டிஎம்கே இரண்டு கட்சிகளுக்குள்ளேயே தான் கடுமையான போட்டி எப்பயுமே நிலவும். என்ன தான் மாற்று சக்திகள் வெற்றி அடைகிறதுக்கு முயற்சி பண்ணாலும் எலெக்ஷன் டைம் பக்கத்தில் வர பார்த்தீங்கன்னா ஒரு 10 20 30 நாட்களுக்கு முன்னாடி போட்டி ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் இரண்டு கட்சிகளுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஆனால் முதல் தடவை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2026 எலெக்ஷனில் மும்முனை போட்டி பயங்கர தீவிரமாக ஆரம்பத்தில் இருக்குது. எலெக்ஷன் பக்கத்தில் வர மற்ற ரெண்டு கட்சிகளை விடவும் மூன்றாவதாக வந்த ஏடிஎம்கே டிஎம்கேவை விடவும் மூன்றாவதாக வந்த டிவிகே தளபதி விஜயோடைய கட்சியை பற்றி தான் இப்போ அதிகப்படியான பேச்சுகள் இருக்குது. இத்தனைக்கும் சொல்லப்போனால் எத்தனை இடத்துல பிரச்சாரம் நடத்தப்பட்டாலும் குளத்தூரில் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்த கூட்டத்தை விட குளத்தூரில் தளபதி விஜய் அவர்களுக்கு வந்த கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக பாண்டிச்சேரியில் தளபதி விஜய் அவர்கள் போனப்போ வந்த கூட்டம் இதுவரைக்கும் பாண்டிச்சேரி வரலாற்றிலேயே எந்த ஒரு தலைவர்களுக்கும் கூடாத அளவுக்கு ஒரு கூட்டம் தளபதி விஜய்க்கு கூடியிருக்குது. அதனால் இந்த ஒரு 2026 எலெக்ஷன் அப்படிங்கிறது இதுவரைக்கும் தமிழகத்தில் இல்லாத ஒரு புது விஷயமா இருக்குது. அதனால் ரொம்பவே எல்லாருமே ஆர்வமாக இருக்கிறாங்க. இதில் யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறதுல ஒவ்வொருத்தருமே ஆர்வம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிறப்ப தளபதி விஜய் அவர்களுடைய சொத்து மதிப்பு முதற்கொண்டு ஒவ்வொரு விஷயமுமே இப்போ சமூக வலைத்தளங்களில் மிக பெரும் அளவுக்கு பிரபலமாக போயிட்டுருக்குது. இப்படியெல்லாம் போயிட்டுருக்கிறப்ப தளபதி விஜய் அவர்களுடைய அனைத்து சீக்கிரட்டான ரகசியமான விஷயங்களும் தற்போது வெளியே வந்துட்டுருக்குது. அவருடைய வீட்டில் என்ன இருக்குது, அவருடைய காம்பவுண்ட் வால் எதனால் அவ்வளோ பெருசாக போடப்பட்டிருக்குது, அவருக்கு எத்தனை கார்கள் இருக்குது, அவருக்கு தளபதி விஜய் சங்கீதாவை இல்லாமல் த்ரிஷா அவர்களுடைய தொடர்பு இருக்குது அப்படிங்கிற விஷயமும் அவரே வெளிப்படுத்திட்டாரு. ஏன்னா அதற்கு முன்னாடி மனைவி சங்கீதா அவர்கள் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணதுனால அந்த நடிகை யாருங்கிற ஒரே ஒரு கேள்வி தான் எல்லார் மத்தியிலுமே எழுந்துச்சு. அதனால் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு விஜய் அவர்களே முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா
தளபதி விஜய் அவர்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கலைனாலும் எலெக்ஷனுக்கு 5 நாள் 10 நாட்களுக்கு முன்னாடி தளபதி விஜயும் த்ரிஷாவும் தனிப்பட்ட முறையில் தன்னந்தனியாக இருந்த சில வீடியோக்கள் வெளியே வரப்போகுது அப்படிங்கிற சில அதிர்ச்சிகரமான விஷயங்களும் வெளியாகி இருக்குது. இப்படிலாம் இருக்கிறப்ப இப்படி பல ரகசியங்கள் டிவிக்கே விஜய் சம்மந்தப்பட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது இப்போ ஒரு முக்கியமான விஷயம் வெளியாகி இருக்குது. தளபதி வீட்டுக்கிட்ட ஒரு சுரங்கம், அவருடைய காம்பவுண்டுக்குள்ளே ஒரு சுரங்கம் இருக்குது அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்குது. இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் தான் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அந்த ஒரு குறிப்பிட்ட நியூஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் இந்த இடத்துல ஈசிஆரில் எதனால் வீடு வாங்கினார், பனையூரில் எதனால் வீடு வாங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமாக முதல்ல பீச் அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணமாக, அதே மாதிரி அந்த ஏரியா ரொம்பவே அமைதியான ஏரியா அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணமாக, அதே மாதிரி அவருக்கு இவர் நடிகராக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயமா. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பாவான எஸ்ஏசி மிக பெரும் அளவுக்கு ஒரு முக்கியமான டைரக்டர் அப்படிங்கிறதும் நம்ம அனைவரும் அறிந்த விஷயமே. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு முக்கியமான ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுல கூட கருணாநிதி அவர்கள் வந்திருப்பார். அதற்கு கருணாநிதி பக்கத்தில் விஜய் அவர்கள் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அப்பா அந்த காலத்திலேயே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு முக்கியமான மனிதராக இருந்திருக்கிறாரு. ரொம்பவே ஒரு பவர் படைத்த ஒரு மனிதராக இருந்திருக்கிறாரு. அதனால தான் தளபதி விஜய் அவர்களால் ஈஸியாக பனையூரில் வீடு வாங்க முடிஞ்சிருக்குது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா என்னதான் அந்த இடத்த வாங்கி கொடுத்தது அவருடைய அப்பாவாக இருந்திருந்தாலும் அந்த இடத்துல வீடு கட்டினது இப்படி எல்லாமே பண்ணது விஜய் அவர்கள் தானா. அந்த வீட்டை பார்த்து தளபதி விஜய் அவர்கள் கட்டினாங்களாம். இத்தனைக்கும் அவரே அந்த பிளானை சொன்னாராம். சில ரூம், விஜயுடைய வீட்டில் இருக்கிற சில ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரே இப்படி தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு பண்ணிக்கிட்டாராம். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் முழுக்கவே படிக்கிறதுக்காகவே ஒரு அறையை கிரியேட் பண்ண ஆரம்பித்தாராம். அவருக்கு இந்த படிக்கிற ஆசை அப்படிங்கிறது பாதியில் வந்த ஒரு ஆசையாக, ஒரு நடிகராக இருக்கும்போது ஒரு ரீசெண்டாக ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஆசையாக நிறைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தாராம். அதனால் அதற்குன்னே ஒரு ரூம் வச்சுருப்பாராம். அதே மாதிரி தனக்கு பிடித்த நடிகர்னு சொல்லிட்டு சில பேர் இருக்கிறாங்களா, எம்ஜிஆர் முதற்கொண்டு. அதே மாதிரி வெளிநாட்டில் சில நடிகர்கள் ரொம்பவே பிடிக்குமா, அவர்களுடைய படமெல்லாம் பார்க்கறதுக்காகவே ஒரு அறையை ஒதுக்கியிருப்பாராம். இப்படி அந்த வீட்டில் ஒவ்வொரு விஷயமே ரொம்பவே பார்த்து அவர் பண்ணாராம். காம்பவுண்டெல்லாம் சுவர்லாம் மிக பெரும் அளவுக்கு போடப்பட்டதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் தளபதி விஜய் அவர்கள் ரொம்பவே இன்ட்ரோவர்ட்டான ஒரு டைப்பாக. அதனால் அவருக்கு அந்த அமைதியான விஷயங்கள் இருக்கிறது ரொம்பவே பிடிக்குமா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தனிமை அமைதியை விரும்புறதுனால அவ்வளோ பெரிய சுவரை டிவிகே விஜய் அவர்கள் பண்ணியிருக்கிறாராம். இப்படிலாம் இருக்கிறப்ப ஒரு சின்ன சுரங்கமும் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறதா அந்த குறிப்பிட்ட தகவலில் இருக்குது. அது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறு வயதில் இருந்தே இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இந்த பங்கர் மாதிரி பண்ணுற விஷயங்கள் ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. அதனால் அந்த ஒரு சின்னதாக ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி போய் உள்ள ஒரு ரூம், ரொம்பவே சேஃப்டியான ஒரு ரூம் இருக்குதான். அதில் இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கான விஷயங்களும் இருக்குமா, அதே மாதிரி புக்ஸும் இருக்குமா, நிறைய ஃபுட்ஸும் இருக்குமா. அந்த ஒரு பங்கருக்குள்ளே போனால் அவ்வளோ சேஃப்டியாக, இத்தனைக்கும் கரண்ட்டே தேவைப்படாத அளவுக்கு அந்த இது தானாகவே கரண்ட் உற்பத்தியும் பண்ணிக்கிற சோலார் சிஸ்டம் மூலமாக இயங்கக்கூடிய ஒரு ரூம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் வெளியாகி இருக்குது. இது அவர் ரொம்பவே ஆசைப்பட்டு கேட்டு பண்ணிக்கிட்ட ஒரு விஷயமாமா. இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தளபதி விஜய் அவர்கள் ஒரு சின்ன ஒரு அண்டர் கிரவுண்டில் ஒரு கிரவுண்டுக்கு கீழே ஒரு ரூம் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த தகவல் வைரலாக போயிட்டு இருக்கிறத பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.